Hi guys, நம்ம வீடியோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்ல guys, லைக் கமெண்ட் ஷேர் மட்டும் பண்ணுங்க. அப்பனா தான் எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். மோட்டிவேஷன் ஆக நான் வந்து நிறைய இன்னும் வீடியோஸ் பண்றதுக்கு எனக்கு உறுதுணையா இருக்கும். வெள்ளி நீர்வீழ்ச்சி சில்வர் ஃபால்ஸ் ரிச் மணி பார்த்தீங்கன்னா 5:51 5 மணிக்கு ரீச் ஆகணும்னு டெஸ்டினேட் பண்ணோம். அப்படியே லேட் ஆயிடுச்சு. 1 hour ரெஸ்ட் எடுத்து உங்களை கொள்ளையடிக்க வந்திருக்கும் சின்ன சின்ன பொட்டிக்கடைகள் 1000 வெள்ளி நீர்வீழ்ச்சியில். ஓகே, லேக் நைட் வியூ எப்படி இருக்குன்னு இன்னைக்கு பார்ப்போமா? Yeah, today we are going to stay in Kodaikanal. And I find myself wondering what did happen to the last 10. I ran away with my life, fast forward, never turn back again. It's kind of funny that the more we pass time, the more we need to set them rewind. And 19 was the year I had to leave you, but now I'm seeing all the signs. Is this really happening? I can't believe it's true. I'm just as surprised as you. Is this really happening? I can't be too sure, but one day I'll be yours again. Life lessons come one in a dozen. The other 11 give something from nothing. I sit here looking for an answer. Maybe the biggest question was in the last chapter. You gave me the soul I had. ஸோ ஸ்டே பண்ணிட்டு மார்னிங் எதிர்த்து எல்லாம் குளிச்சுட்டு சரி லேக்கை சுற்றி பார்ப்போம்னு கிளம்பியாச்சு. மழை வந்து பார்த்தீங்கன்னா 7 மணி 10 நிமிஷம் ஆகுது. ஸோ பைக்கர்ஸும் கிளம்பிட்டாங்க எல்லாரும். ஆனால் மார்னிங் டைம் நல்லா கூலாக இருக்குது, நல்லா வெயில் அடிக்குது. இப்போ ரூமில் இருக்கும்போது தெரியல கூலிங்கு. இப்போ பார்த்தீங்கன்னா செம்ம கூலாக இருக்குது. நேரத்துக்கு இவ்வளோ பேர் வராங்க. மேலே நேற்று ஃபுல்லாக வந்து டிராஃபிக்கு. நைட்டு லேக்கிட்டெல்லாம் டிராஃபிக் ஜாமாக ஆச்சு கொஞ்ச நேரம். ஸோ மார்னிங் லேக் வியூ ஒரு ஈக்காக்கா இல்லை. சைக்கிளிங் பண்ணுறவங்க வாக்கிங் போகிறவங்க இருக்காங்க. சரி லேக் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு நம்ம ஒரு டீயை சாப்பிட்டு மறுபடியும் மற்ற பிளேசஸ்க்கெல்லாம் ஒரு ரவுண்ட் அடிப்போம். 8 மணிக்கு தான் திறக்குமா மற்ற ஸ்பாட்டெல்லாம். அதனால ஒரு ரைடு போயிட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டு வரலாம். லேக்கில் அந்த சன்ரைஸ் வியூ பார்க்குறதுக்கு என்ன கூட்டம் தான் இருக்கு. ஒன்றும் இல்லை, நைட்டில் பார்த்தீங்கன்னா அப்படி இருந்துச்சு.
நைட்டு எப்படி வந்த ஏரியா எப்படி இருக்கு? வா நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இல்லையே பேரிகார்டு இருக்கு. அப்படியே சூசைட் பாயிண்ட், ராக் பில்லரு, குணா கேவு, மோயர் பாயிண்ட் இதெல்லாம் பார்ப்போமா? ஒரு நாள் தெரியல, பார்ப்போம். டீ கடைக்காரரு விடுவாங்கன்னு சொல்லி சொன்னாரு. ஒருவேளை நம்ம தான் ஃபர்ஸ்ட் ஆளா இருப்போம். வாவ், பகுதி மாதிரி இருக்கு. போட்டோஸ் ஓகே. யூட்டேனு ஜெரிசமேரி 5 கிலோமீட்டரு. ஜெரிசமேரி அந்த அளவுக்கு இன்னும் பெருசு ஸ்பாட் கிடையாது. 1 கிலோமீட்டர் தொடக்கலையா? என்ன சொல்றாங்க? செக் போஸ்ட் போட்டு வச்சிருக்காங்க. பிரதர் என்ன ஓப்பன் பண்ணலீங்களா? எத்தனை மணிக்குங்க? 8 மணியா? ஸோ 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணோம். பைக் போகலாமா? ஐயா டோக்கனா என்னதுங்கப்பா? டோக்கனா என்னது? பைக்கில் போய் அங்கே ஏதாவது பிடிச்சாங்கன்னா வம்பு. 10 நிமிஷம் வெயிட் பண்ணியே போயிடுவோம். ஓகே, பைக்கில் வந்து சைடில் போகிறாங்களாம். அங்கே போய் ஏதாவது பிடிச்சிட்டாங்க வம்பு. எதுக்குள்ள ஃபாரஸ்ட்டுக்கு இதுதான் வந்தேன் அப்படின்னு. இங்கே ஒரு சின்ன நீரோடு இருக்கு. சூப்பர். 9 மணிக்கு தான் தடை பண்ணுறாங்க. நான் அப்படியே உள்ள போய் சைடில் போய் வந்துட்டேன். பார்க்கிங் ஏரியா, இந்த பைன் ட்ரீஸ். என்னது மோயர் பாயிண்டா? வியூ என்ன ப்ரோ? என்ன சொல்ல வர்றீங்க? உள்ள போகக்கூடாதா? இங்கேயா? எத்தனை மணிக்கு விடுவாங்க? 8:30 ஆயிடுச்சு. 8:30 ஆயிடுச்சு. அப்படியா? சரி, இப்படி வண்டி நிறுத்திக்கலாம்ல. சரி, டீ சாப்பிடுவோம். டீ போடுங்க. எட்டரை மணிலாம் உள்ள வரக்கூடாதான். திறப்பாங்க. திறக்கட்டும். அது வரைக்கும் டீ சாப்பிடுவோம். ஆக்சுவலாக அந்த மோயர் பாயிண்ட் வந்து எதுக்கு வச்சிருக்காங்க தெரியுங்களா? இந்த பாயிண்ட் எதுக்கு இருக்கு தெரியுமா? இந்த கொடைக்கானலில் கண்டுபிடிச்ச ஃபாரினர் வந்து பிரிட்டிஷர் வந்து ஃபர்ஸ்ட் ஹெலிகாப்டரில் வந்து இறங்குற இடம் இந்த இடம்.
இதுதான் இங்கே டீ எஸ்டேட்டு எல்லாமே கல்ஃப் கோட்டு எல்லாம் வந்ததுக்கு காரணம் வந்து இவர் கண்டுபிடிச்சனால தான். நான் அவருக்கு நினைவு சின்னது. தாமஸ் மோயர். பாருங்க அதான் போகுது மோயர் பாயிண்ட்ல. அடுத்து நம்ம போறது பைன் ஃபாரஸ்ட் சவுக்கு தோப்பு. ஸோ நம்மளோட ஒரு நண்பர் ஜாயின் ஆயிருக்காரு. இஸ் ஃப்ரம் கோயம்புத்தூர். அப்போ வச்சாலும் எப்போ அடிக்குது பார்த்தா வந்துருக்கலான்னு வச்சேன். 9:15. ஓகே, நம்மள எவ்வளோ கிளாக்லாம் ரூம் வேறு வெக்கேட் பண்ணணும். மூச்சு வாங்குது பயங்கரமா. காலேஜில் படிக்கிறாரு, காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, சின்ன வயசு, செகண்ட் இயர் தான் படிக்கிறாரு. அப்படியே வந்தாரு, பேசணும், ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். ப்ரோ பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டீங்களா? ஓகே டன். போலாம், எங்க இருக்கு என்ட்ரன்ஸ்? வண்டி இப்படி போடுங்க. ஃபர்ஸ்ட் எங்க வேணா என்ட்ரன்ஸ் போற மாதிரி இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் சேஃப்டிக்காக நம்மளால உள்ள போனா சும்மா இருக்க மாட்டாங்களே. சரி, வேற உங்க போட்டோஸ் எடுக்கலாம், நல்லா இருக்கும். பைன் ஃபாரஸ்ட்ல சூப்பரா இருக்கும். ஓகே, என்ட்ரன்ஸ் இதுதான். பைன் ஃபாரஸ்ட் முடிஞ்சது. எப்படி போயிருக்குன்னா இது தாண்டி ஒரு சின்ன இடம் இருக்கும், கம்பி இருக்கும், அங்கேருந்து பார்த்தா தெரியும்ல. நீங்கள் சொல்கிறது வந்து சூசைட் பாயிண்டா? தெரியல. தெரியலையே. கேவ் இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து போட்டிருப்பாங்க, என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியல, பார்ப்போம் வாங்க. இப்போ என்ன பண்ணேன், 2 டிக்கெட் தான்.
blood creeping up from the heathens. Got will, got fight, got pride, got reason. If they wanna go eat, then you know I'm gon' feed them. If you're coming for me, hope you're ready for a demon. I got eyes in the back of my head, I'm seeing. Take me for granted and you know I'm leaving. I'ma take what's mine. அதில் 2 பாறை வி மாதிரி இருக்கும். அதில் தான் கமலஹாசன் வந்து காலில் வச்சுட்டு மனிதன் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்லன்னு கத்துவாரு. கேட்டெல்லாம் ஹைட் வேற லெவலில் போட்டாங்க. ஆக்சுவலாக இங்கே தானே இருக்கும் பள்ளம். உள்ள கீச்சுன்னு கத்துது பாருங்க. இதுதான் கேவ். மேலே ஒன்றும் கிடையாது, வியூ பாயிண்ட் மட்டும்தான் மேலே. இதுதான் குணா கேவ். இதில் வந்து ஹெலிகாப்டரில் தான் உள்ளே இறங்கினாங்க. சரியான பள்ளம். அதுலேருந்து உள்ள ஒரு பள்ளம் இருக்குது, அது எங்கே போகுதுன்னே தெரியாது, யாருக்கும் தெரியாது. தெரியல. சூசைட் பாயிண்ட் கிட்ட என்னமோ போய் விழுவும்பாங்க. ஓ இதுதான் இந்த டீயோ. ப்ரோ இங்கே வாங்க. இதான் ப்ரோ கேவ் மாதிரி தெரியுது பாருங்க அந்த ஹோல்ஸு. இதுல இப்படியே உள்ள இறங்கி இதுலயே போயிட்டு, ஆமா இதுல இறங்கி கீழே அங்க போயிட்டோம். அந்த வீ மாதிரி தெரியுது பாத்தீங்களா உள்ள, அந்த வீக்கு உள்ள கீழே ஒரு கிட்டத்தட்ட 100 அடிக்கு மேல இருக்கும். அங்க போயிட்டோம். ஆனா இங்க கிராசிங் இங்க ஒரு பள்ளம் இருக்கு. அந்த ஓட்டையில விழுந்தாலும் எங்க போய் விழுவோம்னே தெரியாது. பொள்ளாச்சி இல்லம்மா, தேனி 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 பெரியவளம்.